மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு முக்கிய நிகழ்வு மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படியே 10ஆம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில் வர்றது. இது ஒரு சிறப்பான அமைப்பு. தசம அங்காரகான்னு மூல நூல்கள் சொல்லும். 10ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பதை விட அவர் சுபத்துவமாக குருவின் பார்வையில் இப்போ வர்றார். ஆக 10ஆம் இடத்துல செவ்வாய் 4ஆம் அதிபதி இருப்பது வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நல்லதுகளை செய்யுங்க. ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஒரு 4 குச்சியை கட்டி ஒரு குடிசையாவது போட்டுறணும். ஒரு சிட்டியில் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடையாவது வாங்கிடணும். ஃப்ளாட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாக இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு சின்ன வீடு கட்டிடணும், சொந்த ஊரில் வீடு கட்டிடணும், இருக்கிற ஊரில் ஒரு வீடு கட்டணும், வெளிநாட்டில் இருக்கிறேன் உள்ளூரில் அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு வீடு கட்ட வேண்டும் என்கின்ற கனவுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஆரம்பம் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய 4ஆம் அதிபதி சுபத்துவமாகி 4ஆம் வீட்டை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க. 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கிறதுனால வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் பிறந்த இடத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இப்பொழுது நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. 7.5 சனி முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்துல சனி இருக்கிறது பெரிய பாதுகாப்பு. இது நாள் வரைக்கும் 15ஆம் தேதி வரைக்கும் செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய சனி 15ஆம் தேதிக்கு பிறகு புதனுடைய பார்வைக்கு வந்துடுறார். புதனுடைய பார்வை பாக்கியாதிபதியும் ராசிநாதனும் பார்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு யோக பலன். அப்பானால இது வரைக்கும் கிடைக்காத அத்தனை விஷயங்களும் நல்ல விதமாக கிடைக்கும்.